யா பிச்சை போடுங்கய்யா, ஐயா தர்மம் செய்யுங்கய்யா, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுயா, 1 ரூபா 2 ரூபா பிச்சை போடுங்கய்யா. அது எப்படியா? எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறீங்க. ஒரு மனுஷன் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னா எப்படி இப்படி நிற்க முடியும்? இல்லை என்கிட்ட தான் வந்து இப்படி பேச முடியுமா? போங்கயா. போப்பா போப்பா, எப்படி அவங்களால வாய்க்குசாம பொய் சொல்ல முடியுது? பிச்சைக்காரன் தனக்கு தானே புலம்புகிறான். பத்தியா வெள்ளையும் சொல்லியுமா போட்டுக்கிட்டு 1 ரூபா 2 ரூபா சில்லற இல்லாமல் நீங்களே எதுக்குற ரோட்டில் வரீங்க? பசி வேற கண்ணை கட்டுதே, என்னை இவங்க ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்களே. எனக்கு ஒரு உறவு இல்லை, ஒரு ஒட்டு இல்லை. எனக்கு இந்த தெரியுதா வீடு மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி இங்கே தான் ஒதுங்க. ஆனால் பாரு வெறுவா சிந்தாமல் இருக்குதுக்கு ஏசி காரு, ஊருக்கு பகத்தான ட்ரெஸ்ஸு. ஆனால் நம்மளை பார்த்தா மட்டும் எரிஞ்செறிஞ்சு விழுறாங்க. சரி வேற ஆளை பார்ப்போம். ஐயா பிச்சை போடுங்க ஐயா, ஐயா தர்மம் செய்யுங்க ஐயா. மகன் தன்னுடைய அப்பாவை கூட்டு கொண்டு மருத்துவமனைக்கு வருகிறார். சிறிது நேரம் கழித்து டாக்டர் அவரது அறைக்கு இருவரையும் அழைக்கிறார். குட் மார்னிங் டாக்டர். லேப்ல இருந்து டேடியோட ஹெல்த் ரிப்போர்ட்ல வந்தோமே டைரக்டா உங்ககிட்ட வந்துட்டோம். கொடுங்க. என்ன இப்படி கொலஸ்ட்ரால் சுகர்லாம் எகிரி போய் கிடக்கு? உங்களை ஒவ்வொரு தடையும் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன், டயட் சார்ட் ஃபாலோ பண்ண சொல்கிறேன், எதுவும் செய்கிறது இல்லையா? நல்லா சொல்லுங்க டாக்டர். எது சொன்னாலும் கேட்கவே மாட்டுறாரு. நம்ம ஹெல்த்தை நம்ம என்ன பார்த்துக்கிறணும். லாஸ்ட் வீக் அவர் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு டயட்டெல்லாம் அப்படியே பறக்க விட்டாரு. பட் யூ நாட் சீரியஸ் அட் ஆல். ஒய் மிஸ்டர் அருகாம்? இல்லை டாக்டர், நான் கடைசி ஒரு வாரமாக டயட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் முடியல டாக்டர். உங்களுக்கு ஏஜ் 60 ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் சீரியஸாக போய் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தேன் எப்படி சொல்லுங்கள்? பாருங்க டாக்டர், மணி 11 o'clock ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோட இம்பார்ட்டண்டான கிளைண்ட்டோட மீட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்கணும். அதை இப்போ நான் இவருக்காக போஸ்ட்பான் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் உங்களை ஒவ்வொரு தடையும் பார்க்கும்போது ரிப்பீட் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டயட் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. டேப்லெட்ஸ் வர்றது எழுதி கொடுக்குறேன், அதை போடுங்க. டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஹியர் ஆஃப்டர் நோ மோர் எக்ஸ்கியூஸ். ஓகே இருக்கா? ஓகே டாக்டர். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு எங்களால் கேரண்டி தர முடியாதா இருக்கா? அப்பா இம்பார்ட்டண்டான கால் ஒன்று வருது, அதை அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி ஓகே தம்பி. என்ன நம்மளை பார்த்து டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு? விவசாயியோட உடம்பை பாரு, எல்லாம் கட்டு மஸ்தமாக வச்சுருக்காங்க. எந்த நோய் நொடியுமே இல்லை. இதை தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடணும் எதுவுமே கிடையாது. நினச்ச நேரத்துக்கு அள்ளி போட்டு கட்டுறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ சொத்து பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? பிடிச்சதை சாப்பிட முடியலை, நல்ல கெட்ட கலந்து கொள்ள முடியலை. கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சி கடைசி காலத்தில் பியமான சாப்பாடை சாப்பிட முடியலையே. ஏன் பயந்து பயந்து வாழணும்? அதுக்கு நல்லா சாப்பிட்டு மண்டையை போட்டுடலாம் போல. போலாமாப்பா? காட்சி 3. இடம் சந்தை. சித்தப்பா அவரது 2 அண்ணன் மகன்கள் மூவரும் காய்கறி மூட்டைகளுடன் இருக்கின்றனர். உச்சி வெயிலில் காய்கறிகளை கூவி கூவி விற்க தொடங்கினர். வெயில் தாங்க முடியாமல் தலையில் துண்டு போட்டு கொண்டனர். எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பு, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்க அப்பா வரலையாப்பா? எங்க அப்பா வரல சித்தப்பு, எங்கேயோ வெளியூருக்கு வேலையா போயிருக்காரு. சரி, முதல்ல இடத்த பிடிச்சி சாக்கை விரித்து காய்கறியில் கொட்டுங்க. அம்மா வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்க. 1.5 கிலோ வெங்காயம் 50 50 50. பிறந்த குழந்தை கண்ணம்மாய் சும்மா பல பலன்னு இருக்கும். வாங்கம்மா வாங்க, வாங்கிட்டு போங்க. அக்கா வாங்க, அக்கா வாங்க. 2 தேங்காய் 120 ரூபா, 120 ரூபா, 120 ரூபா. அம்மா வாங்க, ஐயா வாங்க. 1 கிலோ உருளைக்கிழங்கு 50 50 50. தேங்காய் எப்படிப்பா? 2 தேங்காய் 120 ரூபா சார். என்னங்க சொல்றீங்க? 2 தேங்காய் 120 ரூபாயா? இதுக்கு முன்னாடி நான் பார்த்த கடையில் எல்லாமே 2 தேங்காய் 100 ரூபா தாங்க சொன்னாங்க. நீங்க என்ன 120 ரூபான்றீங்க?
எந்த கடையிலையா 100 ரூபா சொன்னாங்க? அங்கே போயிட்டு வாங்கியா. வந்துட்டாங்க. என்னப்பா சொன்னது தப்பா போச்சா? நீ உருளைக்கிழங்கு உடனே ஒரு 2 கிலோ போட்டுரு. நீ எப்படிடா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படிடா இருக்க? நானும் நல்லா தான் இருக்கேன். ஐடி லைனில் எப்படா போகுது? அது நல்லா தான்டா போகுது. டேய் உனக்கு சொல்ல மறந்தே போயிட்டேன். கம்மிங் சண்டே நாங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். கேன் யூ ஜாயின் வித் அஸ்? வர முடியுதான்னு பார்க்குறேன்டா. என்னடா ரொம்ப பிஸியா? ஆமாண்டா, இந்த வேலை விஷயமா ரொம்ப பிஸியாக வேற இருக்கேன். கொஞ்சம் கால் கூட பண்ண முடியல, கோச்சுக்கிறாதடா. டேட் தான் இன்னைக்கு 4 ஆயிடுச்சுடா. சேலரி தான் கிரெடிட்டாக இருக்குமே. எனக்கு டானு 1ஆம் தேதியே சேலரி கிரெடிட் ஆகிடும்டா. நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் போகிறேன், உன்னை இறக்கி விட்டுறேன் வா. சரி இந்த உருளைக்கிழங்கு மாட்டாங்க. போகலாமாடா? போகலாம்டா. கேட்டியா? அந்த பையனுக்கெல்லாம் மாதம் தான் சம்பளம் வந்துருமா? எந்த கவலையும் இல்லையா? ஆமாம் சித்தப்பு, இவர் நம்ம சந்தைக்கு ரெகுலராக வராரு. பார்க்க எல்லாம் ஸ்மார்ட்டாக இன் பண்ணி பணக்கார மாதிரியே இருக்காரு. ஏன் சித்தப்பு, இன்னொன்று விஷயம் கேள்விப்பட்டேன். ஐடியில் இருக்கவங்களாம் போட்ட ட்ரெஸ்ஸை மறுபடியும் போட மாட்டாங்க நம்மள. ஆமாப்பா, அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன். நிம்மதியான வாழ்க்கை, கவலை இல்லாத ஓட்டம். நம்மளை பாரு, நம்மளை மாதிரி விவசாயிகளோட பொழப்ப பாருப்பா. வட்டிக்கு காசு கடன் வாங்கி விவசாயத்தை வருஷம் பண்ணுறோமே. விளைச்சல் குறைஞ்சாலோ விளைவிச்சி ஆனாலோ கடனையோ அது குட்டி போட்ட வட்டியையும் கட்டி அவதிப்படுறோமே. வெள்ளாமல் பார்க்குறதுக்குள்ள வறட்சி, வெள்ளம், மழை இந்த மாதிரியான பிரச்சனையால் நட்டம்தான் ஆகுது. ஆமாம் சித்தப்பு, நம்ம வெயிலையும் மழையிலையும் சகதிலையும் மண்ணையும் பிறண்டு கழனி காட்டில் வேலை பார்த்து வர கூலி காசு கடன் கூட முந்தலி சித்தப்பு. இதுக்கு மேலே விளைந்த பொருளுக்கு உரிய விலை கிடைக்காம எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாகுறோமே. விவசாயிகளோட நிலைமை எப்போதான் மாறப்போகுதோ. சரி வாங்க போகலாம். ஐடி ஊழியர் பைக்கில் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. வண்டியை சாலையோரத்தில் நிறுத்தி பேசுகிறார். யாராவது இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கிறா? ஹலோ தம்பி, என்ன மாதம் பிறந்தாச்சு, வாங்கின கடனுக்கு வட்டி எட்டணும். வட்டி வாங்கினது ஐடியா இருக்காப்பா? ஐடியாலாம் இருக்குது சார். இந்த மாதம் ஒரு கமிட்மெண்ட்டாக தான். என்னது கமிட்மெண்ட்டா? என்னையா விளையாடுறியா? அடியோட தங்கச்சி கல்யாணத்துக்கு லட்சக்கணக்காக கடன் வாங்கி வச்சிருக்கியா? அதுக்கு முதல்ல வட்டி கட்டுற வழியை பாரியா? ஓகே சார், ப்ளீஸ் ஸ்டாப் இட், ஐ வில் பே சூன். ஐடி ஊழியர் தனக்கு தானே புலம்புகிறார். ஐ எம் ஹைலி ப்ரெஷரைஸ்டு. இந்த கடன் வட்டியால் என்னோட நிம்மதி, தூக்கம் எல்லாமே போச்சு. டார்கெட்டை முடிக்கலைன்னா ஓவர் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த வேலை எனக்கு நிரந்தரமும் இல்லை. எப்போ என்னை ஃபயர் பண்ணுவாங்கன்னு கூட தெரியலை. ஒரு மாதமும் இந்த சம்பளத்தை வாங்குறக்குள்ளே நாற்படுற பாடு இருக்கேன். அப்பா முடியலை. இந்த பிச்சைக்காரனை பார்க்க எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அவனுக்கு கிடைக்கிற நிம்மதி, தூக்கம், அமைதி கூட எனக்கு கிடைக்கல. நான் பேருக்குன்னு தான் இவ்வளோ பெரிய கம்பெனியில் லட்சமாக சம்பாதிக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த தூக்கம் இல்லையே. ஒரு மனுஷனுக்கு தேவை நிம்மதியான தூக்கம் தான். அது கூட எனக்கு இல்லைன்னா அப்போ என்னடா வாழ்க்கை இது? நான் இந்த பணக்காரன் மாதிரி ஆடம்பரமாக வாழ நினைச்சேனே தவிர கடுமையாக உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கல.
நான் இந்த விவசாயம் பார்த்து நல்ல உடல் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு தேவை ஆரோக்கியமான உணவும் கடுமையான உழைப்பும் நான் நினைக்கல. நான் இந்த படித்த தம்பியோட மாத சம்பளத்தை கேட்டு ஒழுமிக்கிட்டே இருந்தேன் தவிர அவனை மாதிரி படித்து முன்னேறணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கலையே. நான் இந்த பிச்சை இருக்கிற தூக்கத்தை பார்த்து நான் கலங்கிட்டேன். ஆனால் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நான் ஆசைப்பட்டு இத்தனை கடனை என் தலையில் போட்டு இவ்வளோ பெரிய முட்டாளனேன்னு எனக்கு தெரியலையே. இந்த உலகத்துல இந்த மாதிரி தான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து மன அமைதி இழந்து நிற்கிறான். நம்ம வாழ்க்கையில நம்மள அறியாம நடந்த தவறுகளை நம்ம தான் சரி செஞ்சு இறைவன் கொடுத்ததை வச்சு எப்போ ஒரு மனிதன் முன்னேறி வரானோ அப்பதான் அவனுக்கு மன அமைதியே கிடைக்கும். அது புரியாதவங்க கடைசி வரைக்கும் அமைதி இல்லாம அல்லாடுறாங்க. அதனால தவறுகளை திருத்தி போதுன்ற மனத்தோட வாழ்வோம், மன அமைதியை பெறுவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.